வணக்கம். பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியாவின் மிகச்சிறந்த ஏவுகணைகளில் ஒன்று என்பதை நாம் அறிவோம். இந்தியா மட்டுமின்றி உலகின் சிறந்த சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகளின் வரிசையில் முதலிடத்தில் உள்ளதாகும் பிரம்மோஸ். இவ்வளவு சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் இந்தியா மற்றும் ரஷ்யாவிடம் மட்டுமே உள்ளன. சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகளிடம் கூட பிரம்மோஸுக்கு போட்டியான சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகள் இல்லை என்பதுதான் உண்மை. அதனால் அவர்களுக்கு சிறிது பொறாமை ஏற்படுவதெல்லாம் இயல்பான ஒரு விஷயம்தான். இந்தியாவிடமிருந்து இந்த ஏவுகணைகளை வாங்கும் முதல் நாடாகும் பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸ் சீனாவின் பெரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் ஒரு நாடாக உள்ளது. தென்சீன கடலிலும் அங்குள்ள தீவுகள் மீதும் அனாவசியமாக ஆதிக்கம் செலுத்த நினைத்து உரிமைவாதம் முன்வைக்கும் சீனாவை எதிர்கொள்வதற்காக இந்தியாவுடனான நட்புறவுக்கு பிலிப்பைன்ஸ் அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது. அதனால் இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்கும் அளவுக்கு இந்தியாவுடனான நட்பை வலுப்படுத்தியுள்ளது பிலிப்பைன்ஸ் நாடு. இது குறித்து ஒரு அமெரிக்க நிபுணர் கூறியுள்ள விஷயம் அவர்களின் பொறாமையை வெளிச்சமிட்டு காட்டுகிறது. ஒண்டர்ஃபுல் பட் நாட் யூஸ்ஃபுல், அதாவது அற்புதம் ஆனால் பயனில்லை. இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணைகள் சிறந்த ஏவுகணைகள்தான், ஆனால் அவை பிலிப்பைன்ஸை பொறுத்தவரை பயனற்ற ஏவுகணைகள் என்று கூறியுள்ளார் அந்த நிபுணர். டாடா சேர்ஃபோர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் அஃபைர்ஸின் ஒரு மூத்த பிரதிநிதி ஒருவர் பிரம்மோஸ் ஏவுகணைகள் பிலிப்பைன்ஸின் பாதுகாப்பிற்கு பெரும் பங்களிப்பை நல்கும் என்றும் C4ISR திறனை வழங்கும் என்றும் கூறியிருந்தார். C4ISR என்பது கம்யூனிகேஷன், கண்ட்ரோல், கமாண்ட், கம்ப்யூட்டர்ஸ் இன்டெலிஜென்ஸ் மற்றும் சர்வைலன்ஸ் ஆகியவற்றின் சுருக்கமாகும். பிலிப்பைன்ஸின் C4ISR விருப்பங்களை நிறைவேற்ற நமது பிரம்மோஸ் ஏவுகணைகள் உதவும் என்று இந்தியாவின் பிரதிநிதி கூறியுள்ளார். ஆனால் அதற்கு பதில் என்பது போலத்தான் அமெரிக்காவின் அந்த முன்னாள் மூத்த ஆலோசகர் ஏவுகணை ஒரு அற்புதமான சின்னம்தான், ஆனால் அதிக செயல்பாட்டு பயன் இல்லை என்று கூறியுள்ளார். அவரது அந்த கருத்து முற்றிலும் பொறாமையால் வெளியான ஒன்றுதான். ஒரு சாதாரண அமெரிக்கருக்கு இந்தியாவின் ஒரு ஆயுதம் உலகின் அதிசக்தி வாய்ந்த ஆயுதமாக இருப்பதில் ஏற்படக்கூடிய பொறாமைதான் அதன் பின்னில் உள்ள காரணமாகும். உண்மையில் பிலிப்பைன்ஸ் இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணையை தென்சீன கடலில் சீனாவை குறிவைத்துதான் நிலைநிறுத்துகிறது. இந்த ஏவுகணையின் தாக்குதல் திறன் மண்டலம், அதாவது இந்த ஏவுகணையால் ஒரு கொடிய தாக்குதல் நடத்த முடிந்த ஒரு பகுதி அளவு இருக்கும் அல்லவா, அதுதான் அந்த ஏவுகணையின் கில்லர் ஜோன் என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த பகுதிக்குள் இப்போது சீன கப்பல்கள் பெரும்பாலும் நுழைவதில்லை என்று கூறப்படுகிறது. சீன கப்பல்கள் அந்த பகுதிக்கு வெளியே, அதாவது பிரம்மோஸ் ஏவுகணையின் கில்லர் ஜோனுக்கு வெளியே மட்டும் பயணிக்கின்றன என்று கூறப்படுகிறது. அதாவது பிலிப்பைன்ஸின் எந்த பகுதியிலும் எந்த எல்லையிலும் முன்பு நுழைந்து சென்ற சீன கப்பல்கள் பிரம்மோஸ் அனுப்பப்பட்ட பிறகு அதன் மண்டலத்தை விட்டு வெளியில்தான் பயணிக்கின்றனவாம். பிரம்மோஸ் ஏவுகணைகளை சீனா மிகவும் தீவிரமாகவே எடுத்துக்கொள்கிறது என்பதற்கும் அஞ்சுகிறது என்பதற்கும் இது ஒரு மிகப்பெரிய சான்றாகும். இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே பிரம்மோஸ் ஒப்பந்தம் ஏற்பட்டபோது பாதுகாப்பு ஒத்துழைப்பு நடவடிக்கைகள் மூன்றாம் தரப்பினரின் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு ஒருபோதும் தீங்கு விளைவிக்க கூடாது என்று கூறியிருந்தது சீனா. முதல் கட்டத்தில் இந்தியா பிலிப்பைன்ஸ் உடன்படிக்கைக்கு எதிராக கடுமையான எதிர்வினைகளை கொண்டிருந்தது சீனா. ஆனால் அந்த ஒப்பந்தம் வெற்றிகரமாக நிறைவேறிய பிறகு பிரம்மோஸ் ஏவுகணைகளால் எம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்ற விதத்தில் பதிலளிக்க தொடங்கியுள்ளது. இந்த ஏவுகணையை வாங்கியுள்ளதால் சீனாவை பிலிப்பைன்ஸால் பெரிதாக ஒன்றும் செய்ய முடியாது, அதன் தாக்குதல் எல்லை குறைவு என்றெல்லாம் கூறியுள்ளது சீனா. அமெரிக்காவின் அந்த நபரும் அதே கருத்தைத்தான் கொண்டுள்ளார். பிரம்மோஸ் ஏவுகணை நன்றாக உள்ளது, ஆனால் அது அவ்வளவு திறன்மிக்கதாக இருக்காது என்று கூறியுள்ளார் அந்த அமெரிக்க பிரதிநிதி. ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது என்று பார்த்தால், பிலிப்பைன்ஸிற்கு பிரம்மோஸ் ஏவுகணைகள் கிடைத்ததில் இருந்து சீன கப்பல்கள் அதன் எல்லைக்கு வெளியே மட்டும் நடமாடுகின்றனவாம். அதாவது சீனாவிற்கு இந்த ஏவுகணையின் சக்தி என்னவென்று நன்றாக தெரியும். பெரிய நாடுகள் இதுபோன்ற நேரங்களில் பொறாமைப்படுவது இயல்புதான் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அதோடு நீண்ட காலமாக ஆயுத வர்த்தகத்தில் ஈடுபட்டு அதன் மொத்த விற்பனையாளர்கள் என்று பேற்றிக்கொள்ளும் நாடுகள் இதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள்தான். அதனால் இப்படியெல்லாம் தான் அவர்களது பொறாமையை வெளிப்படுத்துவார்கள். சமீப காலமாக பிலிப்பைன்ஸ் இந்தியாவுடன் மிகவும் நெருக்கமாகி வருகிறது. இந்தியாவும் பிலிப்பைன்ஸிற்கு முழுமையாக உதவி செய்ய தயாராகி வருகிறது. அதற்கு மற்றொரு காரணமும் உண்டு. இந்தியாவின் எதிரியான பாகிஸ்தானுக்கு சீனா ஆயுதங்கள் வழங்குவது குறைவொன்றுமல்ல. இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தானை வலுப்படுத்த சீனா முயற்சிக்கும் போது அது கப்பல்கள் அல்லது விமானங்கள் என்று எந்த வடிவில் இருந்தாலும் அதே உத்தியை இந்திய அரசு சீனாவிற்கு எதிராக பிலிப்பைன்ஸ் வழியாக பயன்படுத்துகிறது. அதாவது பிலிப்பைன்ஸிற்கு அதிக ஆயுதங்களை கொடுத்து தென்சீன கடலில் சீனாவிற்கு அதிக தலைவலியை ஏற்படுத்துவதன் மூலம் இந்தியா பதிலடி கொடுக்கிறது. சீனாவின் வேலைகளுக்கு தக்கதான பதிலடி கொடுக்கப்படுகிறது என்று சொல்லலாம். பாகிஸ்தானை பயன்படுத்தி சீனா விளையாடினால் பிலிப்பைன்ஸை முன்னில் நிறுத்தி இந்தியாவால் விளையாட முடியும் என்று இந்தியா காட்டி வருகிறது இப்போது. ஆனால் அமெரிக்கர்கள்
நாம் அமெரிக்க அரசு இதை சொல்லவில்லை என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அமெரிக்காவின் முன்னாள் ஆலோசகர் ஒருவர்தான் இதை கூறியுள்ளார். எனவே மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதில் உள்ள தயக்கம் என்பது அமெரிக்கர்களின் இரத்தத்தில் ஊறிப்போன ஒன்றாகும். அதை அவர்கள் இவ்வாறுதான் வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். பிரம்மோஸ் ஏவுகணைகளை மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஏவுகணைகளை யாரால் நிராகரிக்க முடியும்? ஆனால் அமெரிக்கர்கள் அப்படித்தான் சொல்கிறார்கள், எந்த விஷயத்திலும் அப்படித்தான் சொல்வார்கள். அதிக அளவில் ஆயுதங்களை இறக்குமதி செய்து கொண்டிருந்த இந்தியா இப்போது அதிக அளவில் ஆயுத ஏற்றுமதி செய்யும் நாடாக மாறியிருப்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது இதன் மூலம் தெளிவாகிறது.